நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 4. ஒரு கணம். காலம் உறைந்து போய்விட்டதாக லெங்டன் உணர்ந்தார். டாக்டர் மார்க்கோனி எந்த அசைவும் இல்லாமல் தரையில் கிடந்தார். அவருடைய மார்பிலிருந்து இரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. தன்னுடைய உடலில் இருந்த மயக்க மருந்துகளுடன் போராடி கொண்டிருந்த லெங்டன் கொண்டை ஊசியுடன் அந்த வராண்டாவில் அச்சமின்றி நடந்து வந்து கொண்டிருந்த கொலைகாரியை நோக்கி தன்னுடைய பார்வையை உயர்த்தினார். திறந்திருக்கும் அந்த கதவிலிருந்து ஒரு சில அடிகளுக்கு தன்னை மறைத்து கொண்டாள். அவள் கதவு வழியை வந்தடைந்ததும் லெங்டனை நோக்கி சட்டென்று துப்பாக்கியை உயர்த்தி அவர் தலைக்கு குறிவைத்தாள். நான் சாகப் போகிறேன். லெங்டனுக்கு தெரிந்துவிட்டது. இங்கேயே, இப்போதே. மருத்துவமனையின் அந்த சிறிய அறையில் ஏற்பட்ட வெடிச்சத்தம் செவிடாக்கக்கூடியதாக இருந்தது. லெங்டன் தன்னை பின்னுக்கு இழுத்து கொண்டார். தான் சுடப்பட்டோம் என்று நினைத்து கொண்டார். ஆனால் அந்த சத்தம் தாக்க வந்தவரின் துப்பாக்கியிலிருந்து வரவில்லை. மாறாக அந்த அறையின் கடினமான உலோகக் கதவை அறைந்து சாத்தியதால் ஏற்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக குதித்த டாக்டர் புரூக்ஸ் பூட்டை திருகினாள். பயத்தினால் கட்டுக்கடங்காமல் கண்கள் அலைப்பாய டாக்டர் புரூக்ஸ் உடனடியாக இரத்தத்தில் ஊறி போயிருந்த தன்னுடைய சக பணியாளரை நோக்கி பாய்ந்து அவருடைய நாடி துடிப்பை பரிசோதித்தாள். டாக்டர் மார்க்கோனி வாய் முழுக்க இரத்தத்துடன் இருமினார். அது அவருடைய முகவாயில் வழிந்தோடி அடர்த்தியான தாடிக்குள் விழுந்தது. பின்னர் அவர் மறுத்து போய் சாய்ந்தார். என்ரிகோ, எழுந்திருங்கள் என்று அவள் கத்தினாள். வெளிப்புறத்தில் உலோகக் கதவில் தோட்டாக்கள் மோதி விழும் வெடிச்சத்தம் கேட்டது. அந்த வராண்டா முழுவதும் கூக்குரல்கள் அலறின. எப்படியோ லெங்டனின் உடல் அசைந்தது. இப்பொழுது அவருடைய மயக்க மருந்துகள் மீதும் திகிலும் உள்ளுணர்வும் ஆட்சி செய்தன. படுக்கையிலிருந்து தள்ளாடியபடியே அவர் எழுந்து கொண்டிருக்கையில் வலது முழங்கையை ஓர் எரிச்சலான வலி பதம் பார்த்தது. ஒரு கணம் கதவின் வழியாக ஊடுருவி பாய்ந்த ஒரு தோட்டாதான் தன்னை சுட்டுவிட்டதோ என்று அவர் நினைத்தார். ஆனால் கீழே பார்த்தபோதுதான் தன் கையில் இருந்த நரம்பூசி பீந்து விழுந்து கிடப்பதை கண்டார். முழங்கையில் குத்திருந்த இடத்தில் இருந்து பிளாஸ்டிக் குழாய் பிடுங்கப்பட்டிருந்தது. லெங்டன் இப்பொழுது முழுமையாக விழித்து கொண்டார். மார்க்கோனியின் உடலுக்கு அருகாமையில் பாய்ந்த டாக்டர் புரூக்ஸ் தன் கண்களில் கண்ணீர் பெருக அவர் நாடி துடிப்பை தேடினாள். பின்னர் தன்னுள் ஏதோ சுவிட்ச் போட்டது போல எழுந்து நின்று லெங்டனை நோக்கி திரும்பினாள். அவளுடைய முகபாவனைகள் அவர் கண்களுக்கு முன்பாக உருமாறின. அவளுடைய இளம் அவயங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த அவசர உதவி மருத்துவர் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை சமாளிப்பதற்காக பொறுமை இழந்தது போல் காணப்பட்டது. என் பின்னால் வாருங்கள், அவள் கட்டளையிட்டாள். டாக்டர் புரூக்ஸ் அந்த அறையில் லெங்டனின் கையை பிடித்து இழுத்துச் சென்றாள். வராண்டாவில் தொடர்ந்து துப்பாக்கிச் சத்தகங்களும் குழப்பங்களும் கேட்டுக்கொண்டிருக்கையில் லெங்டன் தள்ளாடும் கால்களால் தடுமாறியபடியே முன்னோக்கி விரைந்தார். அவருடைய மனதில் எச்சரிக்கை ஒலி தோன்றியது. ஆனால் பலமாக மயக்க மருந்திற்கு ஆளாகியிருந்த அவருடைய உடல் அதற்கு மெதுவாகவே பதில் கூறியது. நகரு. அவருடைய கால்களுக்கு கீழே இருந்த தளம் சில்லிட்டு போயிருந்தது. அவருடைய 6 அடி உருவத்தை மறைக்க அந்த மருத்துவமனை மேலாடை போதவில்லை. தன்னுடைய முழங்கையில் இருந்து சொட்டி கொண்டிருக்கும் இரத்தம் அவருடைய உள்ளங்கையில் தேங்குவதை அவரால் உணர முடிந்தது. கதவின் கனமான உலோகப்பிடியில் தொடர்ச்சியாக தோட்டாக்கள் மோதி சிதறின. டாக்டர் புரூக்ஸ் லெங்டனை ஒரு சிறிய பாத்ரூமுக்குள் அப்படியே தள்ளினாள். அவள் தொடர்ந்து முன்னேற வேண்டி இருந்தபோது பின்னால் திரும்பி கவுண்டரை நோக்கி ஓடிச் சென்று லெங்டனின் ஹாரிஸ் ட்வீட் ஜாக்கெட்டை எடுத்துக்கொண்டாள். என்னுடைய நாசமா போன ஜாக்கெட்டை மறந்துவிடேன். அவருடைய ஜாக்கெட்டை இறுக பற்றியபடி திரும்பி வந்த அவள் பாத்ரூம் கதவை விரைந்து சென்று சாத்தினாள். அப்பொழுதுதான் வெளியே இருந்த கதவு படார் என்று திறந்தது. அந்த இளம் டாக்டர் அவ்விடத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டாள். அந்த சிறிய பாத்ரூமின் வழியாக 2 கதவுகளை நோக்கி விரைந்து சென்று அதை மோதி திறந்தாள். பின்னர் அருகாமையிலிருந்த மீட்பு அறைக்கு லெங்டனை அழைத்துச் சென்றாள்.
அவர்களுக்கு பின்னால் துப்பாக்கி சுடும் சத்தம் எதிரொலித்து கொண்டே இருக்க வராண்டாவிற்கு வெளியே தன்னுடைய தலையை நீட்டி பார்த்த டாக்டர் புரூக்ஸ் சட்டென்று லெங்டனின் கையை பிடித்து இழுத்தாள். அவரை அந்த வராண்டாவிலேயே இழுத்து கொண்டு படிக்கட்டுகளை நோக்கிச் சென்றாள். அவர் எந்த நேரத்திலும் மயங்கிவிடலாம் என்பது அவளுக்கும் தெரியும். அடுத்த 15 நொடிகளுக்கு எல்லாமே மங்கலாக இருந்தது. கீழ்நோக்கி செல்லும் படிகள், தடுமாற்றம், கீழே விழுதல், லெங்டனின் தலைக்குள் கேட்கும் அடி ஏறத்தாழ தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாகவே இருந்தது. அவருடைய பார்வை இப்பொழுது முன்பை விட மிகவும் மங்கி போயிருந்தது. அவருடைய தசைகள் இறுகி போயிருந்தன. ஒவ்வொரு கணமும் தாமதமான எதிர்வினையாகவே தோன்றியது. பின்னர் காற்று சில்லிட்டிருந்தது. நான் வெளியே வந்துவிட்டேன். டாக்டர் புரூக்ஸ் அந்த கட்டிடத்திற்கு வெளியே இருந்த இருளடர்ந்த சந்தினுள் அவரை தள்ளி கொண்டு செல்கையில் கூரான எதன் மீதோ காலை வைத்துவிட்ட லெங்டன் அப்படியே சரிந்து அந்த பாதையிலேயே கடுமையாக விழுந்து மோதிக்கொண்டார். அவள் அவரை கால்களில் நிற்க வைக்கும்படி போராடினாள். அவரை மயக்கமடைய வைக்க செய்த மருந்தை வாய்விட்டு சபித்தாள். அந்த சந்தின் அடுத்த முனையை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்த போது லெங்டன் மீண்டும் தடுமாறினார். இந்த முறை அவரை அங்கேயே விட்டுவிட்டு தெருவை நோக்கி விரைந்தாள் அவள். தெருவின் தொலைவில் இருந்த யாரையோ சத்தம் போட்டு அழைத்தாள். மருத்துவமனைக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாக்ஸியின் வெளிரிய பச்சை நிற ஒளியை லெங்டனால் பார்க்க முடிந்தது. அந்த கார் நகரவில்லை. அதன் டிரைவர் தூங்கிவிட்டான் என்பதில் சந்தேகமில்லை. கத்தியபடியே டாக்டர் புரூக்ஸ் தன்னுடைய கைகளை அகல விரித்து அசைத்து கொண்டிருந்தாள். இறுதியில் அந்த டாக்ஸியின் முன் விளக்குகள் எரிந்து அவளை நோக்கி மெதுவாக நகர்ந்தது. அந்த சந்தில் லெங்டனுக்கு பின்னால் ஒரு கதவு உடைத்து திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து விரைவாக நெருங்கி வரும் காலொடி ஓசைகள் கேட்டன. திரும்பி பார்க்கையில் ஒரு கரிய உருவம் தன்னை நெருங்கி வருவதை அவர் கண்டார். லெங்டன் தன்னுடைய காலை திரும்ப எடுக்க முயற்சித்தார். ஆனால் அந்த டாக்டர் ஏற்கனவே அவரை இழுத்து வெறுமனே நின்று கொண்டிருந்த அந்த பியட் டாக்ஸியின் பின் இருக்கையில் அவரை தள்ளி கொண்டிருந்தாள். அவர் இருக்கையில் பாதியும் தரையில் பாதியுமாக அமர்ந்தார். டாக்டர் புரூக்ஸ் அவருக்கு மேலாக கரணம் அடித்து கதவை இழுத்து சாத்தினாள். தன்னுடைய காருக்குள் விழுந்த அந்த விசித்திரமான இருவரையும் தூக்க கலக்கத்துடன் இருந்த கண்களால் அந்த டிரைவர் திரும்பி பார்த்தான். புசுபுசு உடையில் இருந்த ஒரு இளம் குதிரைவால் கொண்டை போட்ட பெண், பாதி கிழிந்த மருத்துவமனை உடையில் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கும் கையுடன் ஒரு ஆண். பக்கவாட்டு கார் கண்ணாடி வெடித்து சிதறும் வரை தன்னுடைய காரிலிருந்து அவர்களை வெளியே செல்லுமாறு சொல்ல அவன் ஏறக்குறைய தயாராகவே இருந்தான். கருப்பு தோளாடை அணிந்திருந்த அவள் அந்த சந்திலிருந்து துப்பாக்கியை நீட்டி பிடித்தபடி வெளியே வந்தாள். லெங்டனின் தலையை டாக்டர் புரூக்ஸ் இழுத்து கீழே தள்ளிய போது அந்த பிஸ்டல் மீண்டும் ஹிஸ் ஒலியை எழுப்பியது. பின்பக்க ஜன்னல் கண்ணாடி வெடித்து கண்ணாடி துண்டுகளாக அவர்கள் மீது சிதறியது. டிரைவருக்கு அதற்கு மேல் உந்துதல் தேவைப்படவில்லை. அவன் ஆக்சிலேட்டரை மிதித்தான். டாக்ஸி சீறி பாய்ந்தது. நினைவுகளின் விளிம்பில் சிக்கிய லெங்டன் தடுமாறினார். என்னை யாரோ கொல்ல பார்க்கிறார்கள். அவர்கள் அந்த முனையை சுற்றி வந்ததும் டாக்டர் புரூக்ஸ் எழுந்து உட்கார்ந்து லெங்டனின் ரத்தம் தோய்ந்த கையை பற்றி இழுத்தாள். அந்த குழாய் அவருடைய தசையில் இருந்த துளையிலிருந்து அலைந்து ஆடியபடி நீட்டிக்கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே பாருங்கள், அவள் உத்தரவிட்டார். அதற்கு லெங்டன் பணிந்தார். வெளியே மங்கலான கல்லறை பாறைகள் இருளில் விரைந்து கொண்டிருந்தன. அவர்கள் ஒரு இடுகாட்டை கடந்து செல்வது போல் தோன்றியது. அந்த டாக்டரின் விரல்கள் ஊசி குழாயை மென்மையாக ஆராய்ந்து கொண்டிருப்பதை லெங்டன் உணர்ந்தார். பின்னர் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அவள் அதை வெளியே பிடுங்கி எடுத்தாள். ஒரு பற்றி எரியும் வலி லெங்டனின் தலையை நோக்கி பயணித்தது. அவருடைய கண்கள் பின்னோக்கி சுழன்று எல்லாம் கருமையாக ஆனது.